Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 7ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீடைல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னா பாய்சன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எவ்வளோ வால்யூம் அதில் இருக்குது அப்படின்றது கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் இருக்க ஃபைனல் ஃபார்முலாவில் இருக்க அந்த வீங்கிறது வால்யூமை மென்ஷன் பண்ணது, வெலாசிட்டி கிடையாது. கொடுத்துருக்கிற அந்த கேபிலரி டியூப் வழியாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் அந்த லிக்விட் ட்ராவல் பண்ணுது இல்லைன்னா ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஒரு 4 கண்டிஷன்ஸ் ஸ்டார்டிங்கில் அசியூம் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த பைப்பு ஹரிசாண்டலாக இருக்குது, ஸோ அதனால் கிராவிட்டினால ஒரு எஃபெக்டும் அது மேலே இருக்காது அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய பைப்போடைய அந்த வால்ஸில் இருக்கிற வால்ஸோட காண்டாக்டில் இருக்கும்ல அந்த லிக்விட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவில் இருக்குது, ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு ட்ராவல் மாதிரி இதில் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் இதில் கிடையாது அந்த ஒரு லிக்விட்ஸ் அப்படின்ற மாதிரி 4 அசம்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் படி உங்களுடைய வால்யூம் பர் யூனிட் லென்த், ஸோ அதாவது வால்யூம் ஃபார் தி கிவன் டைம், ஓகேவா? ஸோ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆர்ன்றது அந்த ரேடியஸ் ஆஃப் த டியூப், அடுத்து அதில் இருக்கிற ப்ரெஷர் பர் யூனிட் லென்த், இது எல்லாத்துக்குமே ப்ரொபோஷனல். ஸோ நம்ம டைமென்ஷனல் அனலைசிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நார்மலாக பவரில் ஏபிசி அப்படின்னு போடுவோம். ஸோ அதே மாதிரி ஏபிசி போட்டாச்சு. ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ண கான்ஸ்டன்ட் போடுவோம், ஈக்குவல் டு கே. கேன்றது டைமென்ஷன் இல்லாத ஒரு கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த சைடு இருக்க அந்த வால்யூம்க்கும் இங்கிட்டு இருக்கிற இந்த டேர்ம்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு கொடுக்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி தான் அந்த கேபிலரி டியூப் வழியாக எவ்வளோ லிக்விட் ரைஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீன்றது என்ன சொல்லிட்டு முதலேயோ வால்யூம் ஃபார் தி கிவன் டைம்னு சொல்லிட்டோம். ஸோ வி பை டி, ஓகேவா? ஸோ அப்போ உங்களோட வியோடைய வேல்யூக்கு டைமென்ஷன் என்னன்னா வால்யூம் என்னது லென்த் கியூபு. ஸோ இப்போ எல் கியூப் பை டிக்கு டைமென்ஷன் டி போடுவோம். ஸோ மாஸுக்கு எம் போடுவோம், லென்த்துக்கு எல், டைமுக்கு டி போடுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல் கியூபை கீழே உள்ளது மேலே இருந்துச்சுன்னா -1 வரும். ஸோ இதுதான் இந்த சைடு இருக்க டைமென்ஷன். அதில் எம் டேர்ம் இல்லை, ஸோ இப்போ எம் பவர் 0 இருக்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்டோக்ஸ் லா படி அதில் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னன்னா 6π∗RD, ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஈட்டாக்கு ரீஅரேஞ்ச் பண்ணலாம், F/6πRDன்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ்க்கு எம்ஏ ஃபார்முலா. ஏன்னா என்ன பண்ணுவீங்க, வெலாசிட்டி பை டைம் டேக்கன், வெலாசிட்டியான டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஆல்ரெடி ஒரு டி இருக்குது, அப்போ வெலாசிட்டி பை வெலாசிட்டியோட ஃபார்முலாவில் ஒரு டி வரும். ஸோ இப்போ டி ஸ்கொயருங்கிறது கிடச்சிருக்கும். அதே கீழே ஒரு வெலாசிட்டி இருக்குது, அது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ இப்போ நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச்சாவோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ml⁻⁻1 t⁻⁻1 அப்படின்னு கிடச்சிருக்கும், ஓகே? அதே இது நெக்ஸ்ட் இருக்க டேர்ம் என்னன்னா ரேடியஸ். ரேடியஸ்க்குரிய டைமென்ஷன் என்னது, ரேடியஸ்னா என்னது, ஏதோ ஒரு லென்த்தை தான் மென்ஷன் பண்ண போகுது. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக எல் போடுவோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர். ஸோ லோயர் கிளாஸஸ்லேயே ப்ரெஷர் ஃபார்முலா படிச்சுப்பீங்க. வாட் இஸ் ப்ரெஷர்? இட் இஸ் த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு படிச்சுப்பீங்க. ஸோ F/A. எஃப்க்கு மாஸ் இன்ட்டு அக்ஸ்லரேஷன், அக்ஸ்லரேஷன் வெலாசிட்டி பை டைம். அப்போ வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் x/t போடுங்க, அப்போ டி ஸ்கொயர் கிடைக்கும். அதே இது இங்கே L இன்ட்டு பி, ஓகேவா? ஸோ ரெண்டுமே லென்த்தை தான் மென்ஷன் பண்ண போகுது, இல்லைன்னா ஏதோ டிஸ்டன்ஸ் தான் மென்ஷன் பண்ண போகுது. ஸோ நான் ரெண்டையும் கேன்சல் பண்ண போக ரிமைனிங் இருக்கிறதுக்கு டைமென்ஷன் எழுதுனேன்னா ml⁻⁻1 t⁻⁻2 கிடைக்கும். அப்போது பெர் யூனிட் லென்த்துக்கு இதை நம்ம ஃபார்முலாவில் என்ன எழுதிக்கோ, பெர் யூனிட் லென்த்துக்கு தான் எடுக்கணும். ஸோ பை எல் போட்டிங்கன்னா இந்த வேல்யூ டிவைடட் பை எல் போடுவீங்க. அப்போ என்ன கிடைக்கும், கீழே உள்ள எல் ஆல்ரெடி மேலே ஒரு -1 இருக்குது. இப்போ கீழே உள்ள எண் மேலே போச்சுன்னா -1 வரும். இப்போ ml⁻⁻2 t⁻⁻2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா டேர்ம்ஸுக்குமே டைமென்ஷன் கண்டுபிடிச்சோம். வீக்கு கண்டுபிடிச்சோம், மீட்டருக்கு, ஆருக்கு, p/l 4க்குமே கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். ஸோ பவரில் ABC வரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பவரை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டு mLT 3 டேர்ம்ஸையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எம்க்கு இங்கே இல்லை, ஸோ m/0, L3 t⁻⁻1 அப்படியே வந்துடும். இங்கே ஏ இருக்கா, ஸோ அப்போ எம் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே பிடிச்சி இல்லை உங்களுக்கு குழப்பதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏவை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பி வச்சு சி வச்சு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு அடுத்து எம் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக, எல் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக தனித்தனியாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் டேரக்டாகவே mLT தனியாக எடுக்க போகிறேன். இப்போ இங்கே எம் டேர்ம் இருக்குது, ஸோ m/A, இங்கே m/C இருக்குது, இதில் இல்லை. ஸோ இப்போ m/A + C. அடுத்து எனக்கு எடுத்துனா
L power minus 1 into A, இப்போ L power minus A, இங்கே L power B இருக்குது, ஸோ ப்ளஸ் B, L power minus 2C, அப்போ minus 2C வரும். அப்போ L power minus A plus B minus 2Cன்னு சொல்லி கிடச்சிருப்போம். அதே Tக்கு பார்த்தீங்கன்னா minus A, இங்கே மைனஸ் இங்கே A இருக்குது, இதில் டேர்ம் இல்லை, அதில் minus 2 into C இருக்குது. அப்போ T power minus A minus 2C. ஸோ அதில் இருக்கிற பவரில் இருக்கிற சைனை அப்படியே போட்டுங்க. இப்போ இந்த ரெண்டு சைடும் நான் ஈக்குவேட் பண்ணுறோம். எம்மோடைய வேல்யூ ஈக்குவல் டு 0, Lக்கு ஈக்குவல் டு 3, Tக்கு மைனஸ் 1. ஸோ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா A plus B ஈக்குவல் டு 0, minus A plus B minus 2C ஈக்குவல் டு 3, minus A minus 2C ஈக்குவல் டு minus 1. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் ப்ளஸ் A மைனஸ் ஏன்னு இருக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது கேன்சல் அவுட் ஆகி அதில் வந்து C டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ C டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா C minus 2C ஈக்குவல் டு minus 1 இருக்கும். அப்போ Cயோடைய வேல்யூ 1. இப்போ இன்னும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணினா A plus C ஈக்குவல் டு 0, அப்போ A ஈக்குவல் டு minus C, அப்போ minus 1 கிடைக்கும் Aக்கு. இதே மாதிரி Bக்கு செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா Aக்கும் Cக்கும் வேல்யூ போட்டிங்கன்னா B ஈக்குவல் டு 5 minus 1, அப்போ B ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அப்போ A வேல்யூ minus 1, B வேல்யூ 4, C வேல்யூ 1. இந்த மூணையும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதின இந்த ABC அந்த பவர் டவர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிடணும். சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கேன்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ கேங்கிறது என்னது, ஒரு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வெறும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஒரு நம்பர் தான் வரப்போகுது. அது எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ 5/8க்கு ஈக்குவல். ஸோ அதுக்கு பதில் 5/8 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. பவர் மைனஸ் செய்யறதுனா டினாமினேட்டருக்கு வரும். அப்போ 5/8 கீழே வரும், R⁴ மேலேயே தான் இருக்கும், P மேலே தான் இருக்கும், Lலும் கீழே தான் இருக்கும், ஈட்டா மட்டும் கீழே வரும். அப்போ அவங்களோட Vயோட வேல்யூக்கு ஈக்குவல் 5R⁴ P/8 ஈட்டா L. ஸோ இதுதான் அவங்களுடைய கேபிலரி டியூப்ல எவ்வளோ வால்யூம் ரைஸ் ஆகும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இதுதான் அவங்களுடைய பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த வால்யூமுக்கும் மற்ற டேர்ம்ஸ்குள்ள ரிலேஷன் வச்சு டைமென்ஷன் அனலைசிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுபடி டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் எடுத்து எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணி பவர்ஸை கம்பேர் பண்ணி பவர் வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபைனல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம செஞ்சு பார்த்து எழுதலாம். மனப்பாடம் பண்ணிங்கன்னா சில நேரம் மைனஸ் ப்ளஸ் சைனெல்லாம் குழப்பிடும். ஸோ மோஸ்ட்லி செஞ்சு பார்த்து எழுத ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.